எல்லாருக்கும் வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளா உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஃபுட் என்ன, உங்க டெய்லி மேக்கப் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் எதனால கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் எடுக்கிறது போல எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட் ஹேபிட் இருக்கும். அவங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது ஒத்து போகுதோ அதுதான் நான் சாப்பிடுவேன். அதே எல்லாருக்குமே ஒத்து போகுமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட இப்போ என்னுடைய ஸ்கின்க்கு ஒத்து போகிற மாதிரி எல்லாருக்குமே ஒத்து போகுமான்னு சந்தேகம். வேண்டாம், நான் ஒன்று பண்ணலாங்க. நான் உங்களுக்கு இன் ஃப்யூச்சர் போக போக உங்களுக்கு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. சின்னதாக தான், ரொம்பலாம் நான் போட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப போட்டு ஸ்கின்க்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நேச்சுரலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். டெய்லி ரொட்டீனுக்கு ஸ்கின்க்கு ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லி என்னுடைய ஃபுட் ஹேபிட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணாதீங்க, நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி கொதிக்க விட்டுருவேன். கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் என்ன பண்ணுவேன், தேன் கலந்து, அதுவும் எந்த தேன்னா மொரிங்கா தேன், அதாவது இந்த முருங்கை மரத்துலேருந்து எடுப்பாங்க இல்லையா ஒரிஜினல் தேன், அந்த தேனை கலந்து குடிப்பேங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிருவேன். இதில் நீங்கள் நினைப்பீங்க, எங்களெல்லாம் த்ரிஃப்லா பவுடர் குடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் இது குடிக்கிறீங்களே. நான் எப்போவுமே ஒரே மாதிரி வச்சுக்க மாட்டேன் என் ஃபுட் ஹேபிட்டை. கொஞ்ச நாள், இப்போ 48 நாள் இந்த த்ரிஃப்லா பவுடர் குடித்தேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடது அப்படியே சைக்கிள் மாற்றுவேன் நான், இந்த தேன் குடிக்கிறது. இப்போது த்ரிஃப்லா பவுடர் பற்றி இங்கே நான் சொல்லியே ஆகணுங்க. அதை அந்த நிறைய பேர் நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆனது எப்படின்னு பார்த்தோம்னா, இதனால் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட், வெளியில் ஊளை சதை இருந்திருக்கும், அது குறைஞ்சிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எங்களுக்கு ரிசல்ட்டே தெரியல, எடை குறையலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுங்க, இப்போ த்ரிஃப்லா பவுடர் குடிக்கிறத நிறுத்துங்க. இப்போ ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை டாக்டர்கிட்ட போய் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் உள்ளற உடம்புல இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த த்ரிஃப்லா பவுடர் கொஞ்ச நாள் எடுங்க. உங்களுக்கு கட்டாயம் டாக்டர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஹைன்னு எழுதியிருந்தாங்கன்னா, இந்த த்ரிஃப்லா பவுடர் எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருங்க நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா. இதில் 2-3 பேர் எனக்கு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி கேரளாவிலேருந்து ஒரு பெண் சகோதரி அழைச்சிருந்தாங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது மேடம், ஏன்னா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கூட இருந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் இது கொஞ்சம் சும்மா ஒரு 10 நாள் தான் குடித்தேன். குடிச்சிட்டு போய் நான் செக் பண்ணேன், கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது நார்மலுக்கு இன்னும் வரல, 10 நாள் தான் எடுத்திருக்காங்க, குறைஞ்சிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது குடித்தது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன்னு சொன்னாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரிஃப்லா பவுடரில் நான் சொல்கிறது என்னென்னா, சும்மா சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு வெறும் த்ரிஃப்லா பவுடர் ஒரு வேளை குடிக்கிறதுனால உடம்பு இழைக்கணும், உட்கார்ந்த இடத்துலையே இழைக்கணுன்றது நிச்சயமாக நடக்காதுங்க. ஏன்னா ஒரு நாளில் எடை குறைக்க வைக்கிறேன், 2 நாளில் எடை குறைக்க வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்லலாம். இந்த த்ரிஃப்லா பவுடரை பற்றி ஆராய்ச்சி செஞ்சால் 10,000 வருடத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது தொடர்ந்து யார் 12 வருடங்கள் சாப்பிட்றாங்களோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசான பின்னாடி சாப்பிட்றது அது ஒரு வகையில் நன்மை தரும். இருந்தால் கூட ஒரு சின்ன பருவத்திலிருந்தே, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வர்றாங்களோ அதுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு 7-8 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 12 வருடங்கள் ஒரு சைக்கிள், அது யார் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும், கண்ணாடி போட மாட்டாங்க வாழ்க்கையில் சீக்கிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல உங்களுக்கு முடி சீக்கிரத்தில் வெள்ளையாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயது சீக்கிரத்தில் தெரியாது. ஷ்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா ஸ்கின்ல, அந்த ரிங்கிள்ஸ், லாஃபிங், அந்த சிரிக்கும் போதெல்லாம் இங்கே ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெரியாதுங்க. இது உண்மை, இது சத்தியம். நீங்கள் கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காததும் உங்களுடைய விருப்பம். வெறும் த்ரிஃப்லா பவுடர்னாலேயே இழைக்கணும்னு நினைக்கிறது தவறு. இந்த பெல்லி குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாருடைய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு வயிறு குறையல, அதுவும் சிசேரியன் பண்ண பின்னாடி குறையலன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஃபுட்டுக்கு நான் வரேங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேங்க, கொஞ்ச நாள் த்ரிஃப்லா பவுடர் குடிச்சேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த ஹனி வாட்டர் குடிப்பேன். அந்த ஹனி வாட்டரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுக்க மாட்டேன் நான். மற்றபடி உடல் ஆரோக்கியத்துக்கு நான் என்ன சாப்பிட்றேன்றது ரெகுலர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த தேன் தண்ணி குடித்த பின்னாடி, ஹனி வாட்டர் குடித்த பின்னாடி அடுத்தது என்ன பண்ணுவேன் நான், இந்த பாதாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒரு 7-8 பாதாம்
இரவுலையே ஊற வச்சிருவேங்க. காலையில் வந்து தோல் எடுத்துட்டு அதை நான் கொஞ்சம் பால் ஊற்றிங்க, கொஞ்சம் குங்குமப்பூ சும்மா ஒரு 4-5 ஸ்டிக்ஸ் போடுங்க போதும், அவ்வளோதான். அது போட்டுங்க மிக்சியில் நல்லா அடிச்சிருவேன். அடித்த பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் அளந்து ஊற்றிடுவேங்க. ஊற்றிட்டு அந்த பாதாமையும் அரைச்ச பாதாமையும் குங்குமப்பூவையும் போட்டுங்க. என்ன பண்ணுவேன், ஒருத்தருக்கு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்ல சிம்மில் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கொதிச்ச பின்னாடி சக்கரை போடாமல் அப்படி குடிச்சிருவேங்க. இது குடிச்சு பாருங்க, கலர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும், நல்லா கொஞ்சம் கலர் வருங்க. இது தவிர உங்களுக்கு இது ஒரு நாளைக்கு இப்படி பாதாம் பால் குடிப்பேன், ஹெல்த்தி ட்ரிங்க்னு ஒரு வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது குடிக்கிறதும் ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஆப்பிள் மில்க் ஷேக், ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, இந்த பனானா மில்க் ஷேக், அந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் குடிச்சிடுறதுங்க. அது குடிச்சிருவேன். அது குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம், ஒரு காலையில் 8:30 மணி போல் வச்சுக்கோங்களேன். எனக்கு தோசை பிடிக்காது, அதனால் என்ன பண்ணுவேங்க, நான் ஒரு இட்லி வச்சுட்டு ஒரு சப்பாத்தி. எங்களுக்கு 3 வேளையும் திருமணத்துக்கு முன்னாடி 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்ற வழக்கம் இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே சாப்பிட்டேன். சின்னதில் நமக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதுதானே இருக்கும், எல்லாருக்குமே அதே பழக்கம் தான் இருக்கும். 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டு வளர்ந்ததுனால காலையில் எழுந்தோடனே திருமணத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இல்லாமல் எனக்கு காலையில் டிஃபன் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேங்க, ஒரு இட்லி சாப்பிடுவேன். அதாவது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களா ஃபுட்டை, அது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களான்னா கிடையாது. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட், சின்ன வயசுல இருந்தே அரை வயிறு சாப்பிட்டு தான் பழக்கங்க. முழு வயிறு என்றைக்குமே சாப்பிடுவேன். எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தாலும் முழு வயிறு நான் சாப்பிட மாட்டேங்க, அரை வயிறு தான் சாப்பிடுவேன். வேணா பசிச்சா திரும்ப சாப்பிட்டுக்கலாம் நம்ம, அது தப்பு கிடையாது. இதில் நம்ம ஃபுட் ஹேபிட்டை முதல் பார்ப்போங்க. ஒரு நாளைக்கு கட்டாயம் 3 வேளை சாப்பிட்ணும், இல்லாட்டி 4 வேளை சாப்பிட்ணுன்றது நம்ம ஃபுட் ஹேபிட். டெய்லி எல்லாருமே சாப்பிட்டு வர்றாங்க. பட் என்னுடைய இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குங்க. அதாவது ஒரு நாளைக்கு நான் 2 பொழுது தான் சாப்பிடுவேன். காலையில் டிஃபன் சாப்பிட்டேன்னா மத்தியானமும் எனக்கு பசிக்காது, சாப்பிட மாட்டேன். ஏன்னா இன்பிட்வீன் அந்த டிஃபன் சாப்பிட்டதுக்கும் அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் எடுப்பேங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் கட்டாயம் எடுப்பேன். அதாவது அது மோசம்பியாக இருக்கலாம், இல்லை ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லை சீசனல் ஃப்ரூட் எது இருந்தாலும். கம்மி விலைக்கு என்ன இருக்கும், கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைச்ச விலையில் இனிமேல் போக போக கிடைக்குங்க. அந்த கிரேப்ஸ் அந்த மாதிரி அந்த சீசனல் ஃப்ரூட் வந்து வாங்கி சாப்பிடுவேன். அதில் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கிரேப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கும் கிரேப்ஸ், நாளானிக்கும் கிரேப்ஸ், அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. சீசனல் ஃப்ரூட்ஸில் என்னென்ன கம்மி ரேட்டோ அதை வாங்கிக்கோங்க. ஒரு நாள் மாற்றி ஒவ்வொரு ஜூஸ் கட்டாயம் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க நீங்கள். அதாவது எந்த சர்க்கரையும் கலக்கக்கூடாது, நம்ம தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், சில் இல்லாமல் குடிச்சிருங்க. மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இன்கேஸ் மத்தியானம் நான் சாப்பிட்டேன்னா இரவு உணவு வந்து நான் தவிர்த்துருவேங்க. ஏன்னா எங்களுடைய ஃபுட் ஹேபிட் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்ததுன்னா, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே விளக்கு போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுன்ற மாதிரி எங்கள் வீட்டில் அப்படியே வளர்த்து விட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நைட் டின்னருக்காக கூப்பிட்டு சப்பாத்தி, தால், சப்ஜி, சலாது, அந்த மாதிரி ஒரு ராய்த்தா இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நோ. ரொம்ப பசிச்சுதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸ், கட்டாயம் வாழைப்பழம் கொடுப்பாங்க எங்களுக்கு. 1-2 வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு வாழைப்பழம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பால் கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஹேபிட்டே ஆயிடுச்சுங்க, ரொட்டீன் ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மத்தியானம் நான் சாப்பிட்டேன்னா சாயந்தரம் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுங்க. மத்தியானம் நான் சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிடுவேன்னா, கொஞ்சம் கீரை செஞ்சால் கீரை கூட்டு, பொரியல் நிறையா வச்சுப்பேங்க. பொரியல் நிறையா வச்சுக்கிட்டு சாதம் கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி இல்லை சோறு சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவேன், என்ன பொரியல் செய்யணும் அந்த பொரியல், அப்புறம் வந்து இந்த கீரை செஞ்சிருந்தா கீரை ஒரு கப்பு நிறையா கீரை, அப்புறம் வந்து தயிரில் சக்கரை போட்டு ஒரு கப்பு நிறையா அதுவும் சாப்பிட்ருவேன். நல்லா இருக்கும், ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், நான் ஃபுல்லாக வந்து ஒரே வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னுடைய ஃபுட் ஹேபிட்டை இப்படியே பழகிருச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இரவு வந்து சாப்பிட்றது கிட்டத்தட்ட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-7:30 மேக்ஸிமம், அதுக்கு மேலே நான் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் சாப்பிட்றதில்ல. அந்த 7-7:30க்குள்ளார அந்த சப்பாத்தி, திரும்பவும் சப்பாத்தி, தால், சப்ஜி, அந்த மாதிரி தான். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். இரவு நேரத்தில் சப்பாத்தி தான் அவர் எதிர்பார்ப்பாரு. ரொம்ப சிம்பிள் ஃபுட் தான், ஆனால் ஹெல்தி ஃபுட். என்ன சாப்பிட்டாலும் நான் அதில் கால்குலேட்டடாக தான் சாப்பிடுவேன், நான் ஹெல்த்தியாக இருக்கான்னு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன, சாயந்தரத்தில் வேணா ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி, சுண்டல் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பச்சை பயிறு சுண்டல், இல்லாட்டி கொண்டக்கடலை சுண்டல், இந்த மாதிரி ஹெல்த்தியாக
முடிஞ்ச அளவு எங்கள் பொண்ணு பெரியவங்க வந்து டாக்டர்ன்றனால அவங்க வந்து ஆயிலி ஐட்டம் செஞ்சாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே இப்போ எங்களுடைய ஃபுட் ஹேபிட் எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்காக அந்த ஸ்ப்ரவுட்ஸு அப்புறம் ஸ்டீம்டு தான் பெரும்பாலும் அவங்களுக்கு பிடிக்கும். அதுதான் சாப்பிட்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மீறி செஞ்சாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஃபுல்கா ரொட்டி எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுவாங்க அவங்க. பட் அதே வந்து பூரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா டீப் ஃப்ரை இல்லையா அது. நடுவில் இந்த ஸ்நாக்ஸு நொறுக்கு தீனி அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப என்னைக்காவது ஆசை இருந்தால் மட்டுமே காஃபி 2 நேரத்துக்கு தாங்க. நல்ல ஆரோக்கியமானது சாப்பிடுங்க. வாய்க்கு ருசியானதும் இருக்கணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். என்ன மேடம் இப்படி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களேன்னு நினைப்பீங்க. அதாவது நம்ம குக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக தேர்ந்தெடுத்து எதை சமைச்சாலும் சுவையாக சமைக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதனால் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஈவினிங் முடிஞ்ச அளவு நான் சொல்கிறது எல்லாருக்குமேங்க 7:30 மணிக்கு சாப்பிட்ருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உடம்பு வீண் சதை போடாது 7:30 மணிக்கு சாப்பிட்றதுனால. அதனால் என்னென்ன நன்மைகள்னு நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலை இரவு நேரத்தில் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு. என்னுடைய கருத்து என்னென்னா, காலை உணவு ஆரோக்கியத்தை குறிக்கும், இரவு உணவு பார்த்திங்கன்னா ஆயுளை குறிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடும்போது ராஜா மாதிரி சாப்பிடுவோம். ராஜா எப்படி சாப்பிடுவார்? அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பதார்த்தங்களும் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராஜா மாதிரி நிறைய அந்த ஸ்ப்ரவுட்ஸ் என்னென்ன சத்தான பொருள் இருக்கோ அத்தனையும் காலையில் சாப்பிடணும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கீங்கன்னு வைங்களேன், முட்டை சாப்பிட்றது காலையில் சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடணும், சேர்த்துக்கணும். சும்மா எல்லாம் இத்தூண்டு தான் சேர்த்துக்கணும். அதுக்கு நிறைய இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு நிறைய வச்சுட்டு காலையிலேயே சாப்பிட்டு சோம்பல் வந்துட போகுது, தூக்கம் வந்துட போகுது. ஸ்ப்ரவுட்ஸ் காலையில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்க. காலையில் முட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க முட்டை சாப்பிடுங்க. ஒரு தோசை சாப்பிட்லாம், இல்லை 2 இட்லி சாப்பிட்லாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சட்னியாவது வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி ஒன்று, இன்னொரு இதுனா கொத்தமல்லி சட்னி, கொஞ்சம் பருப்பு சாம்பார். சாம்பாரில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி காலை உணவு ராஜா மாதிரி இருக்கணும். மதிய உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரி மாதிரி இருக்கணும்பாங்க. இரவு உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும். அதாவது நார்மல் மனிதன் எப்படி சாப்பிட்றானோ அந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதாவது 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்கள் ஆயுள் வந்து நல்லா நீடிச்சு இருக்குங்க. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேயே சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. இதெல்லாம் எதனாலன்னா இரவு உணவு லேட்டாக சாப்பிட்டு தூங்குறதுனால அந்த மாதிரி ஆகுது. எல்லாருக்கும் அப்படி ஆகிறது இல்லையே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நினைப்பீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லேட் நைட் சாப்பிட்டா கூட அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வாக்கிங் இல்லாட்டி ஏதாவது வேலை சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நல்லா ஜீரணம் ஆயிரும் அதில், அதுக்கப்புறம் தூங்குவாங்க. அதனால எல்லாருக்கும் அது மாதிரி கிடையாது. பட் இரவு உணவு சாப்பிட்டு பெரும்பாலும் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு அது கூட ட்ரிங்க்ஸும் குடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டங்க. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எல்லாம் அதனால தான் வருது. இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமே இதுதான், லேட் நைட் சாப்பிட்றது. அதனால் லேட் நைட் சாப்பிட்றத தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. 7:30 மணிக்கெல்லாம் பசிக்குமா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. 7:30 இல்லைனாலும் மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. போனால் போது 9 மணி டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டேன். 9 மணிக்கு சாப்பிட்டு உடனே தூங்காதீங்க. தூங்காமல் சின்ன வேலைகள் செய்யுங்க, வாக்கிங் பண்ணுங்க, இல்லை உட்காந்து பேசுங்க, வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம். இது போன்ற சின்ன பணிகள் செய்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் தூங்க போயிருங்க. என்ன கேட்டால் என்னுடைய தூக்கம் கம்மின்னு வைங்க, என்னுடைய இசை நிகழ்ச்சினால அதெல்லாம். பட் என்ன கேட்டால் 10:30 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டோம்னா நல்லா 8 மணி ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும். அப்புறம் பாருங்கள், நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இந்த செல் பார்க்குறது, அதில் வந்து சேட் பண்ணுறது, இல்லை தேவையில்லாததெல்லாம் நம்ம செல்லில் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இந்த உடம்பு சூடாகிட்டு நம்ம மைண்ட் சூடாச்சுன்னா நம்ம டோட்டல் பாடி சைக்கிளே மாறிடுங்க. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சோர்வு தட்டும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். எத்தனை தூங்கினாலும் அந்த 8 மணி நேரமே தூங்கினா கூட தூக்கத்துக்குமா வரும். நிறைய சயின்டிஃபிக் ரீசனாக சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ், அந்த கதிர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டயத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் அப்படி தூங்கணும். இன்னொரு செய்தி, அப்புறம் என்ன நினைப்பீங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தூங்கலாமா, இல்லை வந்து பால் குடிச்சு தூங்கலாமா அப்படின்னு. அது ரெண்டும் சாப்பிட்லாம். எப்போன்னா தூங்குறதுக்கு 1 மணி நேரம் கட்டாயம் பிஃபோர் அதை வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப உத்தமம் என்ன கேட்டால். அப்புறம் வந்து இந்த பால் குடிக்கிறதுல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய அதில் சத்துள்ள
பவுடர்ஸ் கலந்து இது உடம்புக்கு நல்லது, இதை குடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சத்தான பவுடர் ஒரு பாலில் கலந்து குடிக்கிறோம்னா அது எதுக்காக குடிக்கிறோம்? நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் குடிக்கிறோம் இல்லையா? அது என்ன ஆகும், நம்ம அது குடிச்சிட்டு தூங்குறதுனால உடனே நமக்கு தூக்கம் வராமல் ஆக்டிவாக தான் இருக்க தோணும். அதாவது நம்ம தூக்கம் வந்து தள்ளி போகும். அதனால டைம் எல்லாம் மாறும், நம்ம சைக்கிள் எல்லாமே மாறும். அதனால என்ன பண்ணும், அந்த பவுடர், இந்த சத்தான பவுடர் எல்லாம் வந்து இரவு நேரங்களில் கலந்து குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. ஏன்னா ரொட்டீனா என்னுடைய ஃபுட் ஹேபிட் இதுதான். பசிச்சாதான் சாப்பிடுவேன். அந்த 2 வேளை இல்லை 3 வேளையும் கூட பார்த்தீங்கன்னா பசிச்சாதான் சாப்பிடுவேன். பசிக்கலைன்னா சாப்பிடவே மாட்டேன். அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். என் குழந்தைங்களும் அப்படிதான். அவங்களுக்கு பசிக்கலைன்னா சாப்பிடல அப்படின்னு சொன்னால் திணிக்கவே மாட்டேன் நான் அவங்களுக்கு. ஏன்னா நல்லது, உடம்பு சாப்பிடாம போனால் வீணா போயிடுமே நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா நச்சா மாறிடும். அதனால அவங்களுக்கு லைட் ஃபுட்டு, இந்த ஃப்ரூட்ஸு, மில்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு விட்டுடலாம் பசிக்கலைன்னா. இப்போது இதில் என்னென்னா, எங்களுக்கு அடிக்கடி பசிக்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடிக்கடி பசிக்குதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் சாப்பிட்ணுங்க. என்ன தேவை நம்ம உடம்புக்குன்றது பார்த்தீங்கன்னா மூளை தான் கட்டளை இடுங்க. அது வந்து சாப்பிடுன்னு சொன்னால் கொஞ்சம் சாப்பிட்றணும், இல்லை பசிக்கல சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடவே கூடாது. அல்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காரம் இல்லாத உணவுகளை சாப்பிடலாம். இப்போது நடுவில் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க ஓட்ஸ் பிஸ்கட் சாப்பிட்லாம், மில்லட்ஸ் பிஸ்கட் சாப்பிட்லாம். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ கிரெயின்ஸ் பிஸ்கட் எல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாங்க. முடிஞ்ச அளவு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுங்க, வேண்டான்னே சொல்ல. ஏன்னா அது சாப்பிட்லன்னா அப்புறம் என்ன, நம்ம வாழ்நாளில் சாப்பிட்றதுதானே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடணும், ஓரளவுக்கு சாப்பிடணும். 4 பஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல 2 பஜ்ஜி சாப்பிடுங்க, 4 சமோசா சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுங்க. இது போன்ற ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலேங்க ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேறொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.